ஹே ஹாய் ஜாம்பீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் அப்படின்ற இந்த ஆசமான அனிமே சீரிஸ் உடைய சீசன் 2 ஓட எபிசோட் ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் அனிமே ஜாம்பீஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க கைஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குன்ற நம்பிக்கையில தான் சொல்றேன். மறக்காம ஒரு லைக்கை போட்டுடுங்க. இந்த அனிமே சீரிஸ் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குதுன்னா நம்மளோட ஹீரோ டாக்கிமிச்சி கிசாக்கி கையில மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அவன் மாட்டிக்கிட்டப்போ கிசாக்கி அழுதுகிட்டே நம்மளோட ஹீரோவை ஷார்ட் பண்ண ட்ரை பண்றான். ஸோ நம்மளோட ஹீரோ அவனோட கண்ணை திறந்து பார்க்கறான். கண்ணை திறந்து பார்க்கும்போது அந்த இடத்துல ஒருத்தர் வந்து நிக்கிறாரு. அவன் யோசிச்சு பார்க்கறான், கிசாக்கி அவனோட தொடையில தான் சுட்ட மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆயிருக்கு. டக்குன்னு பார்த்தா அங்க நிக்கிறது வேற யாரும் இல்ல, கசுடோரா தாங்க. கசுடோரா என்ன சொல்றான்னா, இந்த டோமான் எப்படிப்பட்ட நல்ல ஒரு விஷயமா இருந்தது, நீங்க எல்லாம் சேர்ந்து அதை ரூயின் பண்ணிட்டீங்க. சிஃபியூ எவ்வளவு நல்லவன் தெரியுமா, அவன் தனியா எவ்வளவு போராடினான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கசுடோரை போட்டு நம்மளோட டாக்கிமிச்சியை செம்மடி அடிக்கிறாங்க. நம்மளோட டாக்கிமிச்சியும் அடி வாங்கிக்கிட்டு நிறைய விஷயத்த பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். சிஃபியூ உண்மையிலே ரொம்ப பாவம். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கேரக்டர் இந்த சிஃபியூன்றவன். சீரியஸா சொல்றான், அவன் இந்த இடத்துல வந்து தனியா டோமானுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான். ஆனா அவ்வளவு கஷ்டப்பட்டு கூட டாக்கிமிச்சி ஒரு முறை கூட ஹெல்ப் பண்ணதே இல்லை. அது அவனுக்கு புரிஞ்சதும் இல்லை. அது பொருட்படுத்தாம சிஃபியூ ஹெல்ப் பண்ணத கசுடோர் ஒரு உண்மையிலேயே ரொம்பவே ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ டோமான் எப்படி இருக்கு பார்த்தல, ப்ராஸ்டிடியூஷன் பண்ணுது, என்னென்னமோ பண்ணுது, இருக்கிற எல்லா கொலை குத்துல இருந்து எல்லாத்தையுமே பண்றாங்க. டோமான் இப்படிப்பட்ட ஒரு கேங் இல்ல. நம்மளோட ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் அவங்களுடைய டெத் எவ்வளவு மோசமானது தெரியுமா, ட்ரக்கனுடைய டெத்துக்கு அப்புறம் டோமான் இப்படி ரொம்ப மோசமா மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த சொல்றான். இதெல்லாம் பார்க்கும்போது டாக்கிமிச்சிக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல டோமான் ஏன் இப்படி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். கசுடோராவும் என்ன நினைக்கிறானா, இந்த டோமான் இவ்வளவு சூப்பரான டோமான் ஆரம்பிக்கும் போது பாஜி எவ்வளவு சந்தோஷமா இந்த டோமான ஆரம்பிச்சு விட்டான். இந்த டோமான் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை மாத்த நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நம்ம ஒரு ஆளை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கசுடோரா என்ன பண்றானா, டைரக்டா கார் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய டாக்கிமிச்சியை கூட்டிட்டு போக பாக்குறான். அந்த சமயத்துலதான் கசுடோராவுக்கு ஒரு கால் வருது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, பாச்சினும் பேவும் இறந்து போயிட்டாங்க, அவங்க யாரோ கொன்னுட்டாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ புரிய வருது, யாரோ ஒருத்தங்க நம்ம ஆட்கள் ஃபவுண்டிங் டோமான் மெம்பர்ஸ் எல்லாருமே கொன்னுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு விஷயமும் நம்மளுடைய கசுடோரோ நினைக்கிறாங்க, இப்போ மைக்கி நம்ம முன்ன பார்த்த மைக்கி மாதிரி இல்ல, பணத்துல விளையாடிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய மைக்கி யாரை பத்தியும் கவலைப்படுறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மைக்கி உண்மையிலேயே ஒரு கெட்டவனா மாறிட்டான் அப்படின்னு சொல்லி கசுடோரோ ஃபீல் பண்ணி அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ நம்ம எங்கதான் போக போறோம்னு எவ்வளோ டைம் டாக்கிமிச்சி கேட்கறான். நம்ம போக போற இடத்துக்கு கரெக்டா போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கசுடோரோ சொல்லிக்கிட்டே ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன சந்து மாதிரி இருக்கு. அந்த சந்துல பொறுமையா நம்மளுடைய டாக்கிமிச்சி நடந்து போறான். நடந்து போகும்போது அங்க யாரு இருக்கானா, நாவட்டோ இருக்காங்க. ஸோ டக்குன்னு ஹே டாக்கிமிச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டாக்கிமிச்சி கையில விலங்க போட்டு போலீஸ் கிட்ட மாட்டி விட்டு அரெஸ்ட் பண்ணிடுறான். கசுடோரோக்கு ஒண்ணுமே புரியல. நாகட்டோ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாக்குறான். ஸோ அந்த சமயத்துல தான் ஒரு விஷயம் தெரியுது, சிஃபியும் அக்குன் இவங்க எல்லாருமே சாகிறதுக்கு காரணமே நம்ம டாக்கிமிச்சி தாங்க. டாக்கிமிச்சியுடைய அந்த ஃபியூச்சர் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, லைக் இவங்க அக்குன் யாருன்னே தெரியாமையா அவனை கொல்றதுக்காக ஆர்டர் கொடுத்துருக்கான். எனக்கு யாரு என்னெல்லாம் தெரியாது, என்ன ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டி விட்டுட்டாங்க, நீங்க கொன்னே ஆகணும் அப்படின்ற மாதிரி டாக்கிமிச்சி கத்த ஆரம்பிக்கிறான். அவன் ஒரு மாதிரி ரொம்ப ரூடான ஒரு ரக்கடான ஆளா தெரிஞ்சிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ரொம்ப கொடூரமான ஆளா தான் டாக்கிமிச்சி இருந்திருக்கான். அது ஒரு வீடியோ ப்ரூஃபா இருந்திருக்கு. அதை செஃபியூ கூட ஏன் இப்படி பண்ற அப்படின்னும் போது நான் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன் அப்படின்றான். ஈவன் நம்மளோட டாக்கிமிச்சிக்கு தெரியுது சாக போறது நம்மளுடைய ஆட்கள் தான்ட்டு, ஆனா வேற வழி இல்லாம சாக விட்டுருக்காங்க. ஸோ உண்மையிலேயே டாக்கிமிச்சி பாவங்க. இந்த இந்த இடத்துல அவன் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிக்கிறான். ஹீனா, அக்குன் இவங்க எல்லாம் சாக நான் தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சமயத்துல நான் எப்படியாவது இந்த ஃபியூச்சரை மாத்தணும், நாவட்டோ ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஸோ அப்பதான் என்ன சொல்றான்னா, நாவட்டோ இங்க பாரு, உனக்கு நல்லா தெரியும் டோமான் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டோமானை இதுக்கு முன்னாடி நாங்க இவ்வளவு டீப்பா நோண்டி பார்த்ததே கிடையாது, ஆனாலும் இப்பவும் ஹீனாவை காப்பாத்தவே முடியல. இங்க பாரு டாக்கிமிச்சி, ஏதாச்சும் ஒண்ணு பண்ண முடியும் நம்மளால அப்படின்ற மாதிரி நாவட்டோ சொல்றான். அவனும் ரொம்பவே ஃபீல் பண்றான் இந்த மாதிரி நடந்ததுக்கெல்லாம் காரணத்தை நினைச்சு. ஸோ அப்பதான் நாவட்டோ என்ன சொல்றான்னா, இங்க பாரு, நிறைய டைம் நீ தோத்துருக்க, விடாம தோத்துக்கிட்டே இருந்திருக்க, ஏகப்பட்ட வாட்டி நம்ம டைமை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஐ திங்க் கிசாக்கி ஒரு டைம் லீப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்மளோட ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. மேபி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. டக்குன்னு நாவட்டோ என்ன சொல்றேன்னா, இது நீ மாற வேண்டிய நேரம், எனக்கு கிடைச்ச இன்ஃபோவை சொல்லிட்டேன், டக்குன்னு மாறு, ஏன்னா மற்ற போலீஸ் வந்துட்டாங்கன்னா எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாவட்டோ டாக்கிமிச்சியுடைய கையை பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுடைய ஹீரோ
டாக்கிமிச்சி அகைன் அவனுடைய பாஸ்ட் நோக்கி போக ஆரம்பிச்சுட்டான். அப்பதான் டாக்கிமிச்சி மறுபடியும் அவன் பாஸ்ட நோக்கி போகும்போது இந்த கீசாக்கிய நான் எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தியே அவன், ஹீனாவை சேவ் பண்ணியே அவன், அப்புறம் மைக்கிய இந்த பிளாக் டிராகன்ல இருந்து வந்து கெடுத்த எல்லாரையுமே நான் கண்டிப்பா டெஃபிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறும்போது டக்குன்னு அவனுடைய செல்ஃப்ல இருந்து மாறுறான். அவன் ஒரு பவுலிங்கோடைய இடத்துல உட்காந்துக்கிட்டு பவுலிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. லைக் அது அந்த பால்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு விளையாடுவாங்கல்ல, அதை யூஸ் பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீனா என்ன பண்றா, ஒரு பாலை தூக்கிட்டு போய் போடுறா. அவளால போடவே முடியல, அது உடனே கீழே விழுந்துருது. ஸோ பக்கத்துல நம்மளுடைய ஹீரோ இப்ப மகன் என்ன பண்றான், இப்ப பாரு நான் எப்படி பவுலிங் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனுடைய பாலை உருட்டி அவன் போடுறான். அவனா மாதிரியே அதே போஸ்ட்ல ஹக்காயின்னு இன்னொருத்தன் பக்கத்துல சூப்பரா போடுறாங்க. 2 பேருமே ஒரே டைம்ல சூப்பரா போடுவோம். 2 பேருமே ஒரு மாதிரி செம்ம சிங்க்டா இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ கவனிக்கிறான், அவன் பிளாக் டிராகனை சேர்ந்தவன் ஹக்காய் அப்படின்னு சொல்லிட்டு. சோ வியந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்ப என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஹீரோ கண்டிப்பா செம்ம அடி வாங்குவான்றது மட்டும் நம்மளால அஷ்யூர்டா சொல்ல முடியும். சோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறான், இந்த ஹக்காய் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்களா, இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். சோ பை பை.